நவநீத கிருஷ்ணன், தொடர்ந்து நாம் பார்த்துட்டு வரோம். மதுரையில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கு. அங்க தொண்டர்களின் வருகை, பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் ஏற்பாடுகள் குறித்து உங்களிடம். நிச்சயமாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைய போகிறது இந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டமானது. தூங்கா நகர் மதுரை என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரையில் பொறுத்தவரை பார்த்தோம் என சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் அவருடைய தலைமையிலே திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இங்கே நடைபெறவிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம் என மூன்றாவது முறையாக மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு காலை முதலாகவே திமுக தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, பொதுக்குழுவிலே கலந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மிகுந்த எழுச்சியோடு வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களுக்குமே தலைமை கழகத்திலிருந்து ஏற்கனவே அனுப்பப்பட்ட அந்த அனுமதி கடிதத்தை சரிபார்த்த பிறகு காவல்துறையினர் அவர்களை உள்ளே அனுப்பக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. ஒவ்வொரு பகுதியிலுமே வரக்கூடிய அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கள் கைகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த அனுமதி கடிதத்தை சரிபார்த்த பிறகு அவர்கள் அனைவருமே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதேபோன்று இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வருகை தர உள்ள நிலையிலே அவர் தங்கியிருக்கக்கூடிய அரசு விருந்தினர் சுற்றுலா மாளிகையிலிருந்து புதூர், 3 மாவடி, சர்வேர் காலனி, மாட்டுத்தாவணி, உத்தங்குடி என அவர் வரக்கூடிய சேரக்கூடிய 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு எழுச்சியோடு திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கைகளிலே திமுக கொடியை ஏந்தியவாறு தமிழக முதல்வரை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. நேற்று பிற்பகல் மதுரைக்கு வந்த தமிழக முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய இந்த பகுதியில் 20 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நடத்தி ஆங்காங்கே பொதுமக்களை சந்தித்தவாறும் நடந்தவாறும் வந்தது திமுக மட்டுமல்ல, அனைத்து பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் என்றால் இந்த பொதுக்குழு முகப்பு கூட பார்த்தோம் என்றால் சென்னை அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பு போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று 100 அடி உயரத்திலே இந்த கட்சியின் கொடிக்கம்பம் பறக்கப்படப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே தற்போது நம்ம ஒளிப்பதிவர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அனுமதி கடிதம் இருப்பவர்களை மட்டுமே காவல்துறையினர் சோதனை செய்த பிறகு அவர்களை உள்ளே அனுப்புகிறார்கள். அவர்கள் வந்திருக்கக்கூடிய தபால்களில் இருக்கக்கூடிய அந்த அனுமதி கடிதத்தை பிரித்து அதில் அவர்களுடைய பெயர், விவரங்கள் உள்ளிட்டவைகளை சரிபார்த்த பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு மேடைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். சற்றேறக்குரிய 3000க்கும் அதிகமான நபர்கள் உள்ளே அமரக்கூடிய வகையிலே டன் கணக்கான ஏசி குளிரூட்டப்பட்ட அரங்கிலே இந்த பொதுக்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான இந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சென்னைக்கு வெளியில் நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டமாகவே இது பார்க்கப்படுகின்ற நிலையில் திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.